It's story time. ஒரு வாரத்தோட விடுமுறை நாள்ல 4 சின்ன பசங்க என்ன செஞ்சாங்கன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஜவ்வாது மலையோட அடிவாரத்தில் புதூர் நாடுன்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தில் மாறன், பவித், வருண், தேஜான்னு 4 பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 4 பேரும் இணை பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க. இதில் மாறன் 5ஆவதும், பவித்தும் வருணும் 4ஆவதும், தேஜா 3ஆவதும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 4 பேருக்கும் மாறன் கிட்டத்தட்ட ஒரு தலைவர் மாதிரி. அவனோட திட்டப்படி தான் எல்லாமே நடக்கும். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாறன் பவித்துக்கிட்டையும் வருண்கிட்டையும், நாளைக்கு விடுமுறை நாள் தானே, நாம 3 பேரும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு புதூர் நாட்டிலேருந்து ஜவ்வாது மலைக்கு போயிட்டு வரலாமா? ஜவ்வாது மலையில நடக்கிற வார சந்தையை சுத்தி பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொருள் இருந்தா அதையும் வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். வருண் அவங்கிட்ட தேஜாவை கூட்டிக்கிட்டு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு, அவ்வளவு தூரம் தேஜாவால சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுடுவான், அதனால அவன் வேண்டாம் அப்படின்னு மாறன் சொன்னான். ஆனா தேஜா அதுக்கு ஒத்துக்கல. உங்க 3 பேர் அளவுக்கு நானும் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன், அதனால என்னையும் கூட கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். வருணும் மாறன் கிட்ட தேஜாவும் நம்ம கூட வரட்டும், அவனை விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னான். மாறன் கொஞ்சம் யோசிச்சு, சரி பரவாயில்ல, தேஜாவும் நம்ம கூட வரட்டும், ஆனா இப்பவே ஒன்று சொல்லிடுறேன் பவித், நாம 4 பேர் மட்டும்தான் போறோம், ஷெரு நம்ம கூட வர வேண்டாம். ஷெருவும் நம்ம கூட வந்தா வார சந்தையில அலைஞ்சு திரிஞ்சு நமக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஷெரு பவித் வீட்டில் அவன் வளர்க்குற நாய். அது இவங்க 4 பேரோடையும் நல்லா பழகி, இவங்க 4 பேரும் எங்க இருந்தாலும் அங்கதான் அதுவும் இருக்கும். பவித்தும் மாறன்கிட்ட, நீ சொல்றது சரிதான், ஷெருவை எப்படியாவது ஏமாத்திட்டு நாம 4 பேர் மட்டும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில ஷெருவை எப்படியோ ஏமாத்திட்டு இவங்க 4 பேரும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு புதூர் நாட்டிலேருந்து ஜவ்வாது மலைக்கு கிளம்பினாங்க. மாறனும் பவித்தும் வருணும் கொஞ்சம் வேகமா சைக்கிள் ஓட்டும்போது தேஜா மட்டும் கொஞ்சம் மெதுவா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு பின்னாடி வந்துகிட்டு இருந்தான். பவித்தோட வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பி 2 கிலோமீட்டர் தூரம் போறதுக்குள்ள எப்படியோ மோப்பம் பிடிச்சுக்கிட்டு ஷெருவும் அவங்க பின்னாடியே ஓடி வர ஆரம்பிச்சுது. மாறன் பவித்துக்கிட்ட, ஷெருவோட மோப்ப சக்தியை பாரு, நாம விட்டுட்டு வந்தாலும் 2 கிலோமீட்டர் தாண்டி இருந்தா கூட நாம எல்லாரும் எங்க இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். இதுக்கு மேல மறுபடியும் ஷெருவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வர முடியாதுங்கிறதுனால அந்த பயணத்துல அவங்க ஷெருவையும் சேர்த்துக்கிட்டாங்க. 4 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த சாலை ஓர டீ கடையில அவங்க சைக்கிள்களை நிறுத்தினாங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு டீயை வாங்கிக்கிட்டு ஷெரு சாப்பிட்றதுக்கு 2 பொறையும் வாங்கினாங்க. இவங்க 4 பேரும் ஏதோ கதையை பேசிக்கிட்டே டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஷெரு அப்பதான் பொறைய சாப்பிட ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மலைப்பாதை வழியா சிவப்பு நிறத்துல பழைய மாடல் கார் ஒன்று மலை இறங்கி போய்கிட்டு இருந்துச்சு. ஷெரு பொறைய சாப்பிட்றத விட்டுட்டு கொலைச்சுக்கிட்டே அந்த சிவப்பு நிற காரை துரத்திக்கிட்டு கொஞ்ச தூரத்துக்கு ஓடிச்சு. இப்ப பவித் அவனோட டீ கப்பை அப்படியே வச்சுட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஷெரு ஷெருன்னு கத்திக்கிட்டு அது பின்னாடியே போனான். மற்ற 3 பேரும் பவித் கூட சைக்கிளை எடுத்துக்கிட்டு போகலாமா இல்ல டீயை குடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷெருவும் பவித்தும் திரும்ப வந்தாங்க. ஷெரு வழக்கமா இப்படி செய்யாது, ஆனா இந்த காரை ஏன் துரத்திக்கிட்டு போச்சுன்னு தெரியல அப்படின்னு பவித் சொன்னான். எதுவுமே நடக்காத மாதிரி விட்ட இடத்துலேருந்து பொறைய மறுபடியும் ஷெரு சாப்பிட ஆரம்பிச்சிருந்துச்சு. எல்லாரும் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிளம்பினாங்க. அவங்க ஒரு 4 கிலோமீட்டர் போறதுக்குள்ள மறுபடியும் அதே சிவப்பு நிற பழைய மாடல் கார் இப்ப அவங்கள முந்திக்கிட்டு மலை ஏறி போச்சு. இந்த தடவையும் கொஞ்ச தூரத்துக்கு ஷெரு அந்த காரை துரத்திக்கிட்டே ஓடிச்சு. இந்த தடவை அவங்க 4 பேரும்
சைக்கிளை வேகமா அழுத்தி மிதிச்சு ஓட்டிக்கிட்டு ஷெரு பின்னாடியே அவங்களும் ஷெருவை துரத்திக்கிட்டு போனாங்க. கொஞ்ச தூரம் அந்த காரை துரத்தினதுக்கு அப்புறம் ஷெரு துரத்தரத்தை நிறுத்திட்டு மறுபடியும் இவங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுது. இதுக்கு நடுவுல அந்த மலைப்பாதையில வேற வேற நிறத்துல இருக்கிற கார்கள் ஏறவும் இறங்கவும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஷெரு அந்த கார்களை எல்லாம் துரத்துதான்னு 4 பேரும் ஷெருவை கவனிச்சு பார்த்தாங்க. ஆனா ஷெரு எந்த காரையும் துரத்தல. இதுவே பவித்துக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே சிவப்பு நிற பழைய மாடல் கார் மலையிலேந்து கீழே இறங்கி இவங்க 4 பேரையும் தாண்டிக்கிட்டு போச்சு. வழக்கம் போல அந்த காரை துரத்திக்கிட்டு ஷெரு கொஞ்ச தூரம் ஓடிச்சு. வருண் பவித் கிட்ட அந்த சிவப்பு நிற பழைய மாடல் கார் யாராவது முக்கியமான விஐபியோட காரா இருக்க போகுது. ஒவ்வொரு தடவையும் ஷெரு அவங்க காரை துரத்தரத்தை கவனிச்சாங்கன்னா அவங்களால ஷெருவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப தேஜா மத்த 3 பேர்கிட்டையும் ஒருவேளை அந்த காரோட நிறம் ஷெருவுக்கு பிடிக்கலையோ என்னவோ, மலைப்பாதையில போற மத்த காரையெல்லாம் ஷெரு துரத்தவா செய்யுது. நமக்கே சில நிறம் பிடிக்கும், சில நிறம் பிடிக்காது. அத மாதிரி ஷெருவுக்கும் இந்த காரோட நிறம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா மாறன் மட்டும் எதையோ யோசிச்சுக்கிட்டு மௌனமாவே இருந்தான். அவன் என்ன யோசிக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பவித் அவங்கிட்ட நீ என்ன நினைக்கிற மாறா அப்படின்னு கேட்டான். இப்ப மாறன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். அந்த கார்ல இருக்கிறவங்களால ஷெருவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு யோசிக்கிறதும், அந்த காரோட நிறம் ஷெருவுக்கு பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறதும் ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். அந்த கார்ல இருக்கிறவங்க எதுக்காக இந்த மலைப்பாதையில ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க? நாம டீ குடிக்கும் போது இறங்கி போனவங்க அடுத்த 4 கிலோமீட்டர் நாம போறதுக்குள்ள மறுபடியும் ஏறி வந்தாங்க. நம்ம தாண்டிக்கிட்டு மலை ஏறி போனவங்க இன்னொரு 4 கிலோமீட்டர் நாம மலை ஏறுறதுக்குள்ள மறுபடியும் மலையிலேந்து இறங்கி வந்தாங்க. நியாயமா நாம 4 கிலோமீட்டர் சைக்கிள்ல மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இதை எல்லாத்தையும் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா அந்த சிவப்பு நிற கார் இங்கேருந்து 2-3 கிலோமீட்டர் சுத்தளவுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு போகுது. அந்த கார் எதுக்காக இப்படி வந்துட்டு போகுதுங்கிறத நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்ப பவித் அவங்கிட்ட அப்படின்னா நாம எல்லாரும் இங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு அந்த கார் மறுபடியும் வரும்போது காருக்குள்ள சந்தேகப்படும்படி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப வருண் அவங்கிட்ட நாம அப்படி செஞ்சா கார் எங்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நமக்கு கார் எங்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அதனால நாம ஒளிஞ்சுகிட்டு காரை கண்காணிக்கிறத விட்டுட்டு காரை தொடர்ந்து சைக்கிள்ல வேகமா போவோம் அப்படின்னு சொன்னான். இப்ப பவித் வருண் கிட்ட அந்த கார் எந்த இடத்துக்கு போகுதுன்னு மோப்ப சக்தியை வச்சு இப்ப கூட ஷெருவால கண்டுபிடிக்க முடியும். நாம எங்காவது ஒளிஞ்சுகிட்டு காரை கண்காணிப்போம் அப்படின்னு சொன்னான். மாறனும் பவித்துக்கு ஆதரவா ஆமா, நாம அந்த காரை துரத்திக்கிட்டு போனா அதுக்குள்ள இருக்கிறவங்க எச்சரிக்கை ஆயிடுவாங்க. அந்த வாய்ப்பை அவங்களுக்கு நாம கொடுக்க வேணாம். எல்லாரும் ஒளியறதுக்கு இந்த வளைவு சரியா இருக்கும். இந்த இடத்துல ஒளிஞ்சுகிட்டு கார் வரும்போது அதை கண்காணிப்போம் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் அவங்க சைக்கிளை மரத்துக்கு பின்னாடியும் புதருக்குள்ளையும் மறைச்சு வச்சுட்டு அந்த சிவப்பு நிற பழைய மாடல் காரை கண்காணிக்கிறதுக்கு தயாரானாங்க. பவித் ஷெரு கிட்ட உதட்டு மேல விரலை வச்சு காட்டி குவயட் அப்படின்னு சொன்ன உடனே ஷெருவும் புரிஞ்சுகிட்டு அப்படியே சத்தம் போடாம கீழே படுத்துக்குச்சு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்துல அந்த சிவப்பு நிற பழைய மாடல் கார் மறுபடியும் மலை ஏறி இவங்கள தாண்டிக்கிட்டு போச்சு. பவித் குவயட்னு சொல்லி இருந்ததுனால இந்த தடவை ஷெரு அந்த காரை துரத்தவும் இல்லை, அந்த காரை பார்த்து குலைக்கவும் இல்லை. இவங்க 4 பேரும் அந்த காரை கண்காணிச்சு பார்த்ததுல அந்த காரோட பின் சீட்டுல 2 முரட்டுத்தனமான ஆட்களுக்கு நடுவுல 10 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் உக்காந்துருந்தான். அவனை அசைய விடாம அவங்க 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுப்படாம அவன் திமிரிக்கிட்டு இருந்தது வெளியேந்து பார்க்கும்போது இந்த 4 பேருக்குமே நல்லா தெரிஞ்சிச்சு. மாறன் மிச்ச எல்லார்கிட்டையும் நாம நினைச்ச மாதிரியே
சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒன்று இந்த கார்ல இருக்கு. நாம ஜவ்வாது மலைக்கு போற நம்ம திட்டத்தை கைவிட்டுட்டு இந்த காருக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்போம். நான் போட்ட கணக்கு சரியா இருந்தா இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த கார் மறுபடியும் மலை இறங்கி கீழே போகும். அதுக்கு அப்புறம் அந்த கார் மறுபடியும் திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இந்த தடவை அவங்க நம்ம 4 பேரையும் பார்க்கல, ஷெருவையும் பார்க்கல. அதனால நாம நம்ம வழியில வேற பக்கமா போயிருப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு கிடைச்ச இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நாம அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். மாறன் பேச பேச மத்த எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு தொத்திக்கிச்சு. மாறன் சொன்ன மாதிரியே அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த சிவப்பு நிற பழைய மாடல் கார் மறுபடியும் மலை இறங்கி கீழே போச்சு. இந்த தடவை காருக்குள்ள அந்த 10 வயசு பையன் இல்லைங்கிறத இவங்க 4 பேருமே கவனிச்சாங்க. கார் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் மாறன் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மற்ற 3 பேர்கிட்டையும் நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அவன் சொல்றதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி பவித் உடனே ஷெரு கிட்ட ஷெரு ஸ்னிஃப் அப்படின்னு சொன்னான். தன்னை மோப்பம் பிடிக்க சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே ஷெருவும் எழுந்திருச்சு மலை ஏறி ஓட ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரத்திலேயே இவங்க போக வேண்டிய பாதையை விட்டு வேற ஒரு பாதையில இறங்கி அது ஓட ஆரம்பிச்சது. இவங்க 4 பேரும் சைக்கிள்ல அதை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறைக்கு முன்னாடி இவங்க போன பாதை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. பாறைக்கு பின்னாடி பெரிய பள்ளத்தாக்கு இருந்துச்சு. இவங்க 4 பேரும் நின்ன இடத்த சுத்தி காரோட டயர் தடங்கள் இருந்ததுனால அந்த கார் கண்டிப்பா இந்த இடத்துக்குத்தான் வந்திருக்கணும் அப்படின்னு 4 பேருக்குமே புரிஞ்சிச்சு. காரோட டயர் தடங்கள் வட்டமா இருக்கிறத பார்த்து மாறன் அவங்க கிட்ட இந்த இடத்துல வந்து அவங்க காரை திருப்பிக்கிட்டு போயிருக்காங்க, இதுக்கு மேல கார் போக முடியாதுங்கிறதுனால அவங்க நடந்து எங்கேயாவது பக்கத்துல போயிருக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்ப ஷெரு அவங்கள ஒரு ஒத்தையடி பாதை வழியா அந்த பாறைக்கு கீழ்ப்பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. 4 பேரும் சைக்கிளை அங்கேயே போட்டுட்டு ஷெருவை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த பாறைக்கு அடியில 4 வாசலை கொண்ட ஒரு சுரங்க வழி இருந்துச்சு. எந்த வாசல் வழியா உள்ள போகலான்னு இவங்க பார்க்கும்போது ஷெரு ஒவ்வொரு வாசலையும் மோந்து மோந்து பார்த்துட்டு அதுல ஒரு சுரங்க வழியை தேர்ந்தெடுத்து ஷெரு முதல்ல உள்ள போக ஆரம்பிச்சுது. 4 பேரும் ஷெருவை தொடர்ந்து அந்த சுரங்க வழியில உள்ள போனாங்க. சுரங்க வழி பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போச்சு. சில இடத்துல கொஞ்சம் மேலே ஏற வேண்டி இருந்துச்சு, சில இடத்துல கொஞ்சம் கீழே இறங்க வேண்டி இருந்துச்சு. எல்லா பக்கமும் பாறைகள் ரொம்ப கூர்மையா இருந்துச்சு. தரை வேற லேசா வழுக்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப எச்சரிக்கையோட இவங்க போன அந்த சுரங்க வழி கடைசியில ஒரு அறையில கொண்டு வந்து விட்டுச்சு. அந்த அறையோட ஒரு பக்கம் பல கோடி ரூபாய் பணத்தை கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜெயில் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள 4 பையன்களை போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த 4 பையன்களும் சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க 4 பேரை பார்த்த உடனே தங்களை காப்பாத்துறதுக்கு யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் மாறன் கிட்ட, இவங்க எங்களை 2 மாசத்துக்கு முன்னாடி கடத்தி மலையடிவாரத்துல ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. இவங்க அச்சடிக்கிற கள்ள நோட்டுகளை நல்ல நோட்டுகளா மாத்திர வேலையத்தான் எங்களுக்கு கொடுக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் எங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு மாத்தி இருக்காங்க. எங்கள மாதிரி இன்னும் 4 பேர் இங்க வரவேண்டி இருக்கு. அவங்களும் இங்க வந்ததும் அங்க அடுக்கி வச்சிருக்கிற பணத்தை எங்க எல்லார்கிட்டையும் பிரிச்சு கொடுத்து எங்களை வேற வேற மாநிலத்துக்கு அனுப்புற திட்டம் அவங்க கிட்ட இருக்கு. தப்பிக்கவே முடியாதுன்னு நாங்க நினைச்சு அழுதுகிட்டு இருந்தப்பதான் நல்ல வேளை உங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. மாறன் அவங்க எல்லார்கிட்டையும், நீங்க கவலையே படாதீங்க, நாங்க இப்பவே போலீஸுக்கு தகவல் கொடுத்துடுறோம், அவங்க அடுத்த வாட்டி இங்க வரும்போது கண்டிப்பா மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு ஷெருவோட உதவியோட மறுபடியும் அந்த சுரங்க வழியை விட்டு 4 பேரும் வெளியே வந்தாங்க. மாறன் போலீஸுக்கு தகவல் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ஜவ்வாது மலை மேலே இருந்த காவல் நிலையத்திலேருந்து 20 காவலர்கள் ஒரு வேன்ல வந்து சேர்ந்தாங்க.
அதுல 10 காவலர்கள் பாறைக்கு பக்கத்துல ஒளிஞ்சுகிட்டு சிவப்பு நிற கார் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மீதி எல்லாரும் இவங்க 4 பேரும் காட்டின சுரங்க வழியா உள்ள வந்து அங்க அடைபட்டு கிடந்த 4 பையன்களையும் மீட்டாங்க. அடுத்த தடவை சிவப்பு நிற கார் அங்க வந்தப்போ அதை சுத்தி வளைச்ச காவலர்கள் உள்ள இருந்த எல்லாரையும் கைது செஞ்சாங்க. கள்ள நோட்டு அடிக்கிறதுல சம்பந்தப்பட்டவங்களையும் சிறுவர்களோட கடத்தல்ல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் காவல்துறை கைது செஞ்சிச்சு. சரியான முறையில இதை கண்டுபிடிச்சு போலீஸுக்கு தகவல் கொடுத்த இவங்க 4 பேருக்கும் அந்த மாவட்ட கலெக்டர் பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாரு. இவங்க படிச்ச பள்ளிக்கூடத்திலையும் இவங்க 4 பேருக்கும் ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. ஆனா பவித் தான் பாவம். அவன் வீட்டுல அவன் வளர்த்துக்கிட்டு இருந்த ஷெரு இப்போ போலீஸ் நாயா மாறிடுச்சு. இப்போவும் வாரம் இவங்க 4 பேரும் சைக்கிளை எடுத்துக்கிட்டு புதூர் நாட்டிலேருந்து ஜவ்வாது மலை காவல் நிலையத்துக்கு போய் அங்க ஷெருவோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் வராங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.